அப்பாடா, யாருக்கும் சந்தேகம் வரல. மாதாஜி, இது சாமியா ஆசாமியா? மாப்பிள்ளைய இந்த பார்வை பாக்குது, முழுக்கிற மாதிரி பாக்குறாளேன்னு சொன்னேன். சாமி, முதல்ல நீங்க கணிச்சு சொல்லுங்க சாமி. சாமி, பொதுவா இடி விழுவது நல்லதில்ல. அதுவும் நல்ல காரியத்துக்கு நட்ட பந்தக்கால இடி விழுந்து நெருப்பு பிடிச்சது மனசுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஆமா சாமி, எதுவா இருந்தாலும் பார்த்து சொல்லுங்க, நல்ல விதமா சொல்லுங்க. நல்ல விதமா. ஓம் க்ரீம் க்ளீம். இந்த கல்யாணம் நடக்காது. என்ன மாதாஜி, நம்பாளுன்னு சொன்னீங்க, இப்படி நெகட்டிவா சொல்றாரு? அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? அவசரப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இந்த கல்யாணம் அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கல. ஐயோ, அதான் கடவுள் இடியா வந்து கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு எச்சரிச்சுட்டு போயிருக்காரு. கல்யாணத்தை உடனே நிறுத்திருங்க. கவுத்துட்டான். சாமி, உங்களை கல்யாணத்தை நிறுத்த கூப்பிடல, பரிகாரம் சொல்லதான் வர சொன்னதே. இப்படி எல்லாம் பேசுறத நிறுத்திட்டு என்ன பரிகாரம் பண்ணணும் அத மட்டும் சொல்லுங்க. புஷ்பா, என்ன நீ சாமியை எழுதி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ரொம்ப தப்பு. கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. அதான சாமி? சரியாக சொன்னாய் மகளே. சாமி ஆசீர்வாதம். இதோ பார், கல்யாண பொண்ணே, அதிக பிரசங்கித்தனமாக பேசினால் உன்னை சபித்து விடுவேன். என் சாபத்தை உன்னால் தாங்க முடியாது. சபிச்சிருவியா? அதனால் நீ எதிர்த்து பேசியதற்காக உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன். இங்க வா. மறுபடியுமா? எதிர்த்தா பேசுகிறாய்? என்ன மாதாஜி, குனிய வச்சு சுவாமி இந்த கும்பிடு கும்பிடு. எதிர்த்தா பேசுகிறாய்? ஐயோ, வலிக்குதே. வலிக்குது, வலிக்குது. ஐயோ மாதாஜி, நம்ம புஷ்ஷ உதுத்துருவான் போல இருக்குது. எழுந்திரு. பாத்து எந்திரி புஷ்ஷ. தனியா பேசணுமா? தனியா பேசணுமா? ஐயோ சாமி, சாமி மறுபடியுமா சாமி? நீங்க இப்ப சாமி சாமி. ஆமாம் குழந்தாய், அதனால் தான் தனியாக பேச வேண்டும். சாமி சாமி, உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துங்க சாமி. அங்க போய் நீங்க என்னத்த பேசுவீங்க? வேண்டாம் சாமி. தனியாவா? இல்லை குழந்தாய், உனக்கு புரியாது. நான் தனியாகத்தான் பேச வேண்டும். ஐயோ சாமி, கொல்றீங்களே சாமி. சாமி, என்கிட்ட எதுக்கு தனியா? சூர்யா, சாமி தான் உன்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாருல, போய் என்னன்னு பேசிட்டு வா. சரிங்க அத்தை. ஐயோ பெரியமா, என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க வேற ஏத்தி விடுறீங்களே. சாமி வேண்டாம் சாமி. நீங்க போங்க சாமி. இதற்குத்தான் வீட்டில் பெரியவர்கள் இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன். போகலாமா? போங்க பாத்தீங்களா பாத்து. மாதாஜி, சுவாமிஜி மாப்பிள்ளைய தனியா கூட்டு போய் நம்ம புஷ்ஷ கட்டிக்கன்னு சொல்ல போறாரு. வாங்க. சாமி, என்ன கதவெல்லாம் சாத்துறீங்க? பயப்படாதே மகனே, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆரம்பிக்கலாமா? சாமி, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? எதிர் வீட்டில் இருந்துதான். எங்க இருந்து? அது என் அப்பன் ஈசன் வீட்டில் இருந்துதான். ஜெய் சுகானந்தா. மகனே, நீ அதிகம் பேசாதே, என் அருகில் வா. எதுக்கு சாமி? கேள்வி கேட்காதே மகனே, உன்னிடம் இருந்து நான் கரண்ட் எடுக்க வேண்டும். கரண்டா? எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. ஐயோ, இப்படி குழந்தையாகவே இருக்கிறாயே மகனே. மகனே, நீ என் அருகில் வந்தால்தான்
உனது ஜாதக அதிர்வலைகள் எனது உடலில் ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகுமா? வா வா மகனே. சாமி என்ன? இது சரிப்பட்டு வராது. நாமளே ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதுதான். இனி இதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த பெரியம்மா வேற யாருன்னு தெரியாம துர்கா மாமாவோட அமுச்சு வச்சுட்டாங்க. சாமி டடடடடா. ஓ! சாமி அதாவது மகனே, உன் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். உன் குழந்தை தேவியின் நல்லதுக்காகவும் தான் சொல்கிறேன். ம். புஷ்பாவை நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டாம். சாமி என்ன சாமி சொல்றீங்க? அந்த புஷ்பா நல்லவள் அல்ல. அவள் ஒரு ஜெயில் பறவை, ஃப்ராட், மோசமானவள். அவள் உனக்கு பொருத்தமான ஜோடியே கிடையாது. சாமி ஏன் மகனே, ரொம்ப வருத்தமோ? ஐயோ. உனக்கு அவள் பொருத்தமானவள் இல்லை என்று சொல்லும்போது உனக்கு பொருத்தமான பெண்ணை சொல்ல மாட்டேனா? ஆ, உனக்கு பொருத்தமான ஜோடி யார் தெரியுமா? ஆ. எதிர் வீட்டில் இருக்கும் துர்காதான். ஆமா சாமி, எதிர் வீட்டுல இருக்க துர்காவை உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன? இது என்ன சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியாக இருக்கிறது? நான் என் ஞான கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்டேன். மகனே, நீ அனாவசியமாக கேள்விகள் கேட்காதே, வகுந்து விடுவேன். சரி சாமி. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த அழகிய கண்களுக்கு பொருத்தமானது அந்த கட்டழகி துர்காவின் குண்டு குண்டான கோலி குண்டு கண்கள் தான்.